ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயண் சார். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா வந்து என்னன்னா முடக்குவாதம் அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லுவோம். முடக்குவாதம்னா என்னன்னா நம்ம ஜாயிண்ட் வந்து முடுக்கி போடுறது தான் வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா இப்போ ஜாயிண்டில் வந்து எலும்பு தேய்மானம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அது வந்து கீழ்வாதம்ன்றது சொல்லுவோம். கீழ்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வயதாகும் போது எப்படி முடி உதிருதலோ தோல்லாம் சுருங்கி போகுதலோ அந்த மாதிரி எலும்புகளும் தேய்மானம் அடையுது வயதாக ஆக. அதுதான் வந்து என்னன்னா கீழ்வாதம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா 30லேருந்து 50 வயதுடைய பெண்களுக்கு வந்து மோஸ்ட் காமனா இருக்கு. இது இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யங் அடல்ட்ஸுக்கே வந்து இந்த சிம்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டார்ட்டாக ஆர்ஏன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்னு சொல்லுவோம். இதனால வந்து என்னன்னா நம்ம பாடியுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அது ஓன் ஜாயிண்டையே அஃபெக்ட் பண்ணுறது தான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதனால என்ன மாதிரி சிம்டம் இருக்குன்னா பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஜாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான டைப்ஸ்னு பார்த்தோம்னா சீரோ பாசிட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சீரோ நெகட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜுவினல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஜீரோ பாசிட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து ஆர்ஏ ஃபேக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஆன்டி சிசிபி வந்து பாசிட்டிவாக இருக்கும், அப்படி சிம்டம்ஸும் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா சீரோ பாசிட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இது சிம்டம்ஸ் வந்து சிவியராக இருக்கும். இதுவே சீரோ நெகட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி சிசிபி ஆர்ஏ ஃபேக்டர்லாம் நெகட்டிவாக இருக்கும், ஆனால் சிம்டம்ஸ் இருக்கும். இதுதான் வந்து சீரோ நெகட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே ஜுவினல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா கிட்ஸுக்கு வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் வந்து என்னன்னா ஜுவினல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஒய் இட்ஸ் இம்பார்ட்டன்ட்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா இயர்லியாக டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இயர்லியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அப்படி நம்ம இயர்லியாக கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன ஆகுன்னா கை கால்லாம் வந்து டிஃபார்மிட்டிஸ் வந்துடும். ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டிஸ், அதே மாதிரி எவ்வளோ டைப் ஆஃப் டிஃபார்மிட்டிஸ் இருக்குது. அந்த டிஃபார்மிட்டிஸ் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ஸு, பெயின், மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து இக்னோர் பண்ணாத ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இல்லை வந்து ஒரு லேபில் போய் ஆர்ஏ ஃபேக்டரு ஆன்டி சிசிபி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா இல்லை அதுக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் முறையான மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.